Students, our next important heading is transformer. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் ஒரு நாலு ஸ்ட்ரீட் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதனுடைய டயக்ராமே இங்கே நேச்சுரல் டயக்ராமே இங்கே காட்டியிருக்கான். அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்டேஷ்னரி டிவைஸ். அது நிலையாக இருக்கும். யூஸ்டு டு டிரான்ஸ்ஃபர் எலக்ட்ரிக் பவர் ஃப்ரம் ஒன் சர்க்கியூட் டு அதர். அப்போ ஒரு சர்க்கியூட்லேருந்து இன்னொரு சர்க்கியூட்க்கு எலக்ட்ரிக் பவர் என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் வித்தவுட் சேஞ்சிங் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏசி. ஸோ ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணாமல் எலக்ட்ரிக் பவரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர், அதனால தான் அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ இந்த அப்ளை பண்ணக்கூடிய அல்டர்னேட்டிங் வோல்டேஜை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எய்தர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஸோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது கரஸ்பாண்டிங்காக கரண்ட் டிக்ரீஸ் ஆகும். இஃப் வி டிக்ரீஸ் த வோல்டேஜ் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆஃப் த கரண்ட். ஓகே, ஸோ அதை தான் இங்கே பண்ண போகிறோம். இப்போ இன் டிரான்ஸ்ஃபார்மர் தெர் ஆர் டூ டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஒன் இஸ் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், த அதர் ஒன் இஸ் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ ஸ்டெப் அப் அப்படின்னா for the given alternating current, the low voltage is converted into the alternating current of high voltage. அப்போ லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜாக மாற்றுறது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் த கான்ட்ரேரினா அதற்கு மாறாக ஃபார் த கிவன் அல்டர்னேட்டிங் கரண்ட் த ஹை வோல்டேஜ் இன்டு அல்டர்னேட்டிங் கரண்ட் வித் லோ வோல்டேஜ். ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜாக மாற்றுறது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபஸ்ட்டு இதனுடைய பிரின்சிபல் என்னென்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஆமாம், அதை நினைவில் வச்சுக்கோங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் ரெண்டு படிச்சிருக்கோம். ஒன்று செல்ஃப் இண்டக்ஷன், இன்னொன்று மியூச்சுவல் இண்டக்ஷன். அப்போ இதில் என்ன இருக்குன்னா, இட் பேசிக்கலி கன்சிஸ்ட் ஆஃப் டூ காயில்ஸ். ஒன் இஸ் பிரைமரி காயில் அண்ட் செகண்டரி காயில். அப்போ ரெண்டு காயில் இருந்தால் என்ன இண்டக்ஷன் வரும்? மியூச்சுவல் இண்டக்ஷன். ஓகேவா? அப்போ த பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் டூ காயில்ஸ். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட பிரின்சிபல் என்னென்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் ஸ்பெசிஃபிக்காக எது அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் டூ காயில்ஸ். அப்போ மியூச்சுவல் இண்டக்ஷன்னா என்னது? ஸோ when an electric current passing through a coil changes, அப்போ ஒரு காயிலில் ஃப்ளோ ஆகக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட் சேஞ்ச் ஆகும்போது an EMF is induced in the neighboring coil. நைபரிங் காயில் என்ன ஆகும்? ஒரு EMF இன்டியூஸ் ஆகும். ஓகேவா? அதனால தான் இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் இட்ஸ் சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் given here. So there are two coils of highly mutual inductance wound over the same transformer core மேலே கொஞ்சம் கேப்பில் ஹை மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் உள்ள ரெண்டு காயிலை நம்ம இந்த கோரில் நம்ம ஓன் பண்ணி வச்சுருக்கோம். திஸ் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கோர் எப்படி இருக்கும் அப்படின்னா தின் ஸ்லைஸாக வச்சுருப்போம். இட் இஸ் கால்டு லேமினேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டு அவாய்ட் எடி கரண்ட் லாஸ்னால லாஸ் ஏற்பட்டு அதில் எனர்ஜி லாஸ் ஆகும். அதனால் சின்ன ஸ்லைட்ஸ் இங்கே தெரியுதுல, ரெண்டு ஸ்லைட்ஸ், அது மாதிரி ஒவ்வொரு ஸ்லைட்ஸ்க்கும் இடையில் சின்ன கேப் இருக்கும். அப்போ இட் இஸ் லேமினேட்டட் அண்ட் மேடப் ஆஃப் குட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் லைக் சிலிக்கன் ஸ்டீல். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இஸ் மேடப் ஆஃப் சிலிக்கன் ஸ்டீல்ங்கிற மெட்டீரியல்னால செஞ்சுருக்காங்க. அண்டு the coils, two coils are wounded over the core which are electrically insulated. So இது ஆக்சுவலாக ஃபிசிக்கல் கான்டாக்ட் கிடையாது. ஸோ எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டட் பட் மேக்னெட்டிக்கலி லிங்க்டு. மேக்னெட்டிக்கலி அதுக்கு இடையில் என்ன இருக்கும்? லிங்க் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறான். ஓகேவா? அடுத்து இந்த கோயிலில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we give the alternating voltage. The alternating voltage where we apply the coil is called primary coil.
ஸோ அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ப்ரைமரி வைண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரைமரி வைண்டிங் ஆர் ப்ரைமரி காயில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ இங்கே ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ப்ரைமரி கரண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ப்ரைமரி கரண்ட் இஸ் அப்ளைடு ஹியர். ஓகே. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்பி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து இதில் இருக்கும். ஓகே, ரைட். அண்டு வேர் த அவுட்புட் கரண்ட் இஸ் ட்ரான், அவுட்புட் எது வழியாக நம்ம வெளியே எடுக்கிறோம்னா இஸ் கால்டு செகண்டரி காயில் ஆர் செகண்டரி வைண்டிங். ஸோ இதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து NS டர்ன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வெளிவரக்கூடிய அந்த அல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு பேர் செகண்டரி கரண்ட், சஃபிக்ஸ் வந்து ISன்னு யூஸ் பண்ணுவோம். அண்டு இங்கே க்ராஸாக கிடைக்கக்கூடிய அந்த வோல்டேஜ்க்கு பேர் செகண்டரி வோல்டேஜ். ப்ரைமரியிலெல்லாம் சஃபிக்ஸ் வந்து பிபின்னு இருக்கும். டர்ன்ஸ்னால் NP, கரண்ட்னா IP, வோல்டேஜ்னா VP. செகண்டரியில் வந்து டர்ன்ஸ் NS, கரண்ட் IS அண்டு வோல்டேஜ் வந்து VS அப்படின்னு இருக்கும். அண்டு த என்டையர் த கோர் அண்ட் த காயில்ஸ் ஆர் பிளேஸ்டு இன் த கண்டெய்னர். ஒரு கண்டெய்னருக்குள்ளே நம்ம வச்சுருப்போம். கண்டெய்னர் which is made up of suitable medium. எதுக்குன்னா ஃபார் பெட்டர் இன்சுலேஷன் அண்டு கூலிங் பர்பஸ்னால ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால ஒரு செல் டைப் கோர், ஒரு கூடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னருக்குள்ளே நம்ம வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். நவ் வி சி ஹவு இட் இஸ் ஒர்க்கிங். இப்போ வந்து நம்ம ஒர்க்கிங் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு அல்டர்னேட்டிங் சோர்ஸ் இஸ் கனெக்டட் across this primary coil. ஓகேவா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா அல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து இதில் பாஸ் ஆகும். அப்போ அல்டர்னேட்டிங் கரண்ட், வேரியிங் கரண்ட் பாஸ் ஆகும்போது there is magnetic flux also set up in the laminated core. அப்போ இதில் வேரியிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னாகும் அப்படின்னா கிரியேட் ஆகும். அப்போ இதுக்கு பக்கத்துலேயே இந்த காயிலும் வச்சுருக்கோம். அப்போ இதில் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது இதுலேயும் என்னாகும், ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்போ இதில் EMF இன்டியூஸ் ஆகும்போது இதுலேயும் என்னாகும், EMF இன்டியூஸ் ஆகும். அப்படிங்கிறது நம்மளுக்கு மியூச்சுவல் இண்டக்ஷனில் நம்மளுக்கு தெரியும். இஃப் அசியூம் there is no magnetic flux leakage, அப்போ ஃப்ளக்ஸ் வந்து எங்கேயும் லீக் ஆகலை அப்படின்னா த ஃப்ளக்ஸ் லிங்க்டு இன் த ப்ரைமரி இஸ் ஈக்குவல் டு த ஃப்ளக்ஸ் லிங்க்டு இன் த செகண்டரி காயில் அப்படின்னு அர்த்தம். அதாவது த ரேட் அட் விச் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் இன் ஈச் டர்ன் ஆஃப் த ப்ரைமரி, ஒவ்வொரு டர்ன்லையும் எவ்வளோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ ஒவ்வொரு டைம்லையும் அதே அளவு டைம்லையும் இங்கேயும் ஒவ்வொரு டர்ன்லையும் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். அஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் சேஞ்ச், ஏன்னா கண்டினியூஸாக வேரியிங் கரண்ட் உள்ளே வருது. அப்போ வேரியிங் கரண்ட் உள்ளே வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் கண்டினியூஸாக என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ இதில் என்ன இன்டியூஸ் ஆகும், ஒரு EMF இன்டியூஸ் ஆகும். சரியா? EMF இஸ் இன்டியூஸ்ட் இன் த ப்ரைமரி, தட் இஸ் கால்டு பேக் EMF அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் இன்டியூஸ் ஆகக்கூடிய EMFங்கிறது that is induced EMF, Faraday's law of electromagnetic induction படி மைனஸ் இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னது NP, இங்கே D மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் d∅B by dt. ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ரைட். அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னா த வோல்டேஜ் அப்ளைடு, இங்கே அப்ளை பண்ணக்கூடிய VP வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இங்கே இன்டியூஸ் ஆகக்கூடிய EMFக்கு ஈக்குவலாக இருக்கும், பேக் EMFக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இந்த அப்ளைடு வோல்டேஜ்னால தான் இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் வருது, அதனால தான் இங்கே EMF இன்டியூஸ் ஆகுது. அப்போ இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF இந்த அப்ளைடு வோல்டேஜஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த இன்டியூஸ் EMF தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேக் EMF அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பேக் EMF எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த அப்ளைடு வோல்டேஜ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ VP ஈக்குவல் டு மைனஸ் NP d∅B by dt அப்படின்னு சொல்லிடலாமா? ரைட். அடுத்து பாருங்கள், ஃபார் த சேம் ஃப்ரீக்குவன்சி தான் இங்கேயும் வரப்போகுது. அதனால் இங்கே ஃப்ளக்ஸ் லாஸ் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஸோ
the frequency of the alternating magnetic flux in the core is same as the frequency of the applied voltage. ஸோ அந்த ஃப்ரீக்குவன்சி எந்த சேஞ்ச் இல்லாமல் அப்படியே வருது. அப்போ induced EMF in the secondary will also have the same frequency of the applied voltage. அப்போ இதில் இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF, இதில் இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்குது, இங்கே என்ன ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அதே அளவு ஃப்ளக்ஸ் இங்கேயும் சேஞ்ச் ஆகும். அப்போ இங்கே இன்டியூஸ்ட் EMF ES equal to மைனஸ் வந்து எதுக்கு போகிறோம், அக்கார்டிங் டு லென்ஸ் லா படி the induced EMF always oppose the change in flux. அப்போ அந்த ஃப்ளக்ஸ் அந்த சேஞ்ச் ஆகுது இல்லையா, அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ்னால தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அப்போ லென்ஸ் லா படி த இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பும் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸும் எப்படி இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறத காட்டுறது தான் இந்த நெகட்டிவ் சைன். அப்போ இங்கே வந்து இன்டியூஸ்ட் இஎம்எஃப்க்கு மைனஸ், இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து என்எஸ், இங்கே ஃப்ளக்ஸ் வந்து டி பை பி பை டிடி அப்படின்னு போட்டுருக்கோம். அப்போ திஸ் பேக் EMF induced is equal to the output voltage Vs. ஓகேவா? அப்போ இதை இங்கே நம்ம போட்டோம்னா the Vs equal to minus ns d phi b by dt அப்படின்னு போயிடும். ஓகேவா? now என்ன பண்ணலாம், டிவைட் தீஸ் டூ ஈக்குவேஷன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணலாம். அப்போ விஎஸ் பை விபினா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், என்எஸ் பை என்பின்னு வந்துடும். இதுவும் டி பை பி டிடி டி பை பை பி பை டிடி கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு விஎஸ் பை விபி ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி. ஸோ என்எஸ்னா டர்ன்ஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி காயில், என்பினா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி காயில், விஎஸ்னா அவுட்புட் வோல்டேஜ், விபினா இன்புட்டில் நம்ம கிவன் பண்ணக்கூடிய வோல்டேஜ். அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு எ கான்ஸ்டன்ட் கே. த கே இஸ் கால்டு டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. இதை வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஆர் சிம்பிளி வி சே டிரான்ஸ் ரேஷியோ. இந்த வேர்டும் சில டேட்டாவில் வரும். டிரான்ஸ் ரேஷியோ, டிரான்ஸ் ரேஷியோ அல்லது டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நவ் கம் டு த ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். வாட் இஸ் மீன் பை ஐடியல்? ஐடியல்னா அப்பார்ட் ஃப்ரம் ப்ராக்டிக்கல், ப்ராக்டிக்கலில் இல்லாமல் இருக்கிற கேஸ் தான் ஐடியல், கற்பனையான. அப்போ தெர் இஸ் நோ பவர் லாஸ் அப்படின்னு சொல்லிடும். அப்போ ப்ரைமரியில் கொடுக்கக்கூடிய ஹோல் பவரும் அவுட்புட்டில் வருது. தெர் இஸ் நோ லாஸ் டூரிங் திஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்படின்னா இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் வேர் த இன்புட் பவர் is equal to the output power. அப்போ பவர்னா ஃபார்முலா என்ன, கரண்ட் இன்ட்டு வோல்டேஜ். அப்போ இன்புட் பவர்னா இன்புட் கரண்ட் இன்புட் வோல்டேஜ், அண்ட் அவுட்புட் பவர்னா அவுட்புட் கரண்ட் அவுட்புட் வோல்டேஜ். அப்போ இதிலிருந்து என்ன எழுதிடலாம், Vs by Vp equal to S by Vp equal to Ip by Is. Okay, now compare this equation and this equation. So we finally get Vs by Vp equal to Ns by Np equal to Ip by Is. So very very important transformer equation. Okay, so equal to constant, that is transformer ratio அப்படிங்கிறது முக்கியம். இப்போ வந்து நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஸ்டெப் அப் அப்படின்னா in case of step up transformer
the transformer ratio value greater than 1. அப்போ k greater than 1 என்ன ஆகும்? ஸோ ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ Vs by Vp is greater than 1. அப்போ Vs is greater than Vp. And Ip by Is is greater than 1. Then Ip is greater than Is. Then Ns by Np is greater than 1. அப்போ Ns is greater than Np. அப்போ பாருங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி வந்து எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். எதை காட்டிலும்? பிரைமரியை காட்டிலும். அப்படி இருந்தால் அது என்னது? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரா? பாருங்கள், நம்ம புக்கில் பாருங்கள். பார்த்தோன்னே என்ன சொல்லலாம்? இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸோட எண்ணிக்கை எப்படி இருக்குது? குறைவாக இருக்குது பிரைமரியில். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. அப்போ பார்த்தோன்னே சொல்லிடலாமா இது ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அடுத்து வோல்டேஜையும் கரண்ட்டையும் பார்ப்போம். அவுட்புட்டில் வோல்டேஜ் எப்படி இருக்குது? இஸ் கிரேட்டர். ஆனால் அவுட்புட்டில் கரண்ட் எப்படி இருக்குது? குறைவாக இருக்குது. ஸோ இன் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் the voltage is increased in output by decreasing the current. This is step up. ஸோ இதை அப்படியே பேசிக்காக வச்சுட்டு அப்படியே ஸ்டெப் டவுன் பார்த்துடலாமா? அப்போ ஸ்டெப் டவுன்னா கேஸ் லெஸ் தேன் 1 வரும். அப்போ கே லெஸ் தேன் 1 எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ லெஸ் தேன் 1ன்னா Vs இஸ் லெஸ் தேன் Vp. அடுத்து Ns இஸ் லெஸ் தேன் Np. அண்டு Ip இஸ் லெஸ் தேன் Is. அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எதில் அதிகமாக இருக்கும்? ப்ரைமரியில் அதிகமாக இருந்துச்சு, செகண்டரியில் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இங்கே பாருங்கள், வோல்டேஜை பாருங்கள். Output voltage is low, but output current is greater. So here the current is increased in the output by decreasing the voltage. Okay. So ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒன்று குறையுது, ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்தது குறையுது. சரியா? ஸோ ஜென்ரலாக ஒரு ஒன் வேர்டு இங்கே சொல்ல போகிறேன். So in step up voltage increases by decreasing current, and in step down the current increases by decreasing voltage. So the transformer is based on conservation of energy. It is works based on conservation law of energy. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். Energy can either be created nor be destroyed. ஓகேவா? அதனால் எனர்ஜி ரிமைன் சேம் அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுது. வோல்டேஜ் கூடனா கரண்ட் குறையுது, கரண்ட் கூடனா வோல்டேஜ் குறையுது, பட் எனர்ஜி ரிமைன் சேம் அப்படிங்கிறத இங்கே நம்மளுக்கு காட்டுது. இதில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஒன் வேர்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூஸனாக எஃபிஷியன்சி ஆஃப் எ டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் எ டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது என்னன்னா, இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் அவுட்புட் பவர் டு த இன்புட் பவர். அப்போ அவுட்புட் பவருக்கும் இன்புட் பவருக்கும் உள்ள ரேஷியோ தான் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதை பர்சன்டேஜில் காட்டுறதுக்காக இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ இதை பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணலாமா? அப்போ எஃபிஷியன்சி, அப்போ அவுட்புட் பவர்னால் என்னது? Is Vs. இன்புட் பவர்னா என்னது? Ip Vp. ஓகே, இன்ட்டு 100 போட்டோம்னா நம்மளுக்கு எஃபிஷியன்சி கிடச்சி போயிடும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த எஃபிஷியன்சி ஃபார்முலாவை இங்கே எழுதிடுறேன். இப்போ எஃபிஷியன்சி அப்படின்னா அவுட்புட் பவர்னால் என்ன சொல்லியிருந்தோம்? ஸோ Vs Is by input power Vp Ip into 100. இப்போ இது ஃபார் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்.
ஃபார் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன சொல்லியிருந்தோம், இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு த அவுட்புட். அப்போ இன்புட் பவர்னா விபி ஐபி இஸ் ஈக்குவல் டு விஎஸ் ஐஎஸ். அப்போ என்ன ஆகும், ரெண்டும் கேன்சல் ஆயிருமா. அப்போ ஃபார் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மரில் efficiency 100%, ஏன்னா there is no loss. Okay, but for practical case there are numerous losses are involving in the efficiency. ஓகேவா, அப்போ நிறைய லாஸஸ் வந்து அங்கே டிரான்ஸ்ஃபார்மரில் வருது. ஸோ the efficiency is always less than 100%. 100%க்கு லெஸ்ஸாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இட் இஸ் எ ஹைலி எஃபிஷியன்ட் டிவைஸ். இது ரொம்ப எஃபிஷியன்ட் டிவைஸுங்கிறதுனால இதனுடைய எஃபிஷியன்சி வந்து 96 to 99% வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். வேரியஸ் எனர்ஜி லாஸஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்னால will not allow them to be 100% எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியாது. ஆனால் ஹை எஃபிஷியன்ட் டிவைஸுங்கிறதுனால 96 to 99% வரைக்கும் அலௌடு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்லியிருக்கான்.